ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்த பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெஷர்லாம் இருக்குது. இங்கே நிறைய கன்னெல்லாம் இருக்குது. வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கத்தியெல்லாம் பயங்கரமாக இருக்குது இங்கே. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு விஐபி பாஸ் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஓகே, இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெயின்போ கலரில் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்னோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கத்தி வச்சுருக்காங்க. ஒரு பேராஷூட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்டெப் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. இதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் மாதிரி ஒன்று வருது. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து அப்படி இந்த ஸ்கூலுக்குள்ளே போக போகிறோம். இந்த ஸ்கூலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே வாங்க. அங்கே பாருங்க, ஒருத்தர் ரெயின்போ கலர் உள்ள பஸ்ஸில் போயிட்டுருக்கான். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ் தான் வந்திருக்கு. ஓகே, இன்னொரு பஸ் இப்போ வந்துடுச்சு. இந்த பஸ்ஸில் இப்போ நம்ம ஏறிட்டோம். நமக்கு பின்னாடியும் அதே மாதிரி ஒரு பஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்கூலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடில் போகணும். லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கேன். கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அதான் நமக்கு பெரிய டாஸ்க்கே. ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலலாம் ரொம்ப ஸ்லோவாக போகணும். ஓகே, நம்ம ஏதாவது பிரேக் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ ஃப்ரெண்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். வளைஞ்சு போகுது. ஸ்லோவாக போகலன்னா நம்ம வண்டி வந்து இந்த ட்ராக்லேருந்து கீழே இறங்கிடும். ஸோ அப்போ நமக்கு இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். சூப்பராக போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ அப்படியே போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பி இந்த இடம் கீழே இறங்க போகுது. ஓகே வாங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கிச்சன் மாதிரி இருக்குது. ஐயோ, இங்கே பாருங்கள், நம்ம வண்டி ஸ்டக் ஆகிடுச்சு. ஐயோ, வண்டி இது ஸ்டக் ஆகிடுச்சே. இன்னும் போக முடியாது இந்த இடத்துக்குள்ளே. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே வராங்கன்னு பார்ப்போம். அவங்க யாராவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தால் அந்த வண்டியில் நம்ம ஏறி உட்காந்து போகலாம். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க கூட இந்த வண்டியில் ஏறி நம்ம போயிடலாம். ஐயோ, ஆல்ரெடி இன்னொருத்தவங்க அந்த வண்டியில் ஏறிட்டாங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு. இந்த ஜிம்மில் தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, யாருமே வண்டி எடுத்து வரல. எல்லாரும் அங்கேயே விழுந்துட்டாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவோம். சூப்பராக நம்ம வண்டியில் யாராவது வருவாங்க, பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒருத்தன் இங்கேயே நின்றுட்டான். சரி, நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க, இங்கே ஒரு வண்டி வருது. என்னையும் கூட்டிருப்போங்கடா. ஐயோ, போச்சு. அந்த வண்டியில் இன்னொருத்தன் ஏறிட்டான். நம்மளால் ஏற முடியல. இந்த பக்கமே போக முடியல நம்மளால். இந்த வண்டியில் ஏறி உட்காந்து பார்க்கலாமா? இங்கே பாருங்க. ஐயோ, இந்த வண்டியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு வண்டி வருது. சூப்பர், அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். இங்கே பாருங்க, நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. இந்த வண்டியில் பிரேக் போட முடியுமா? ஆமாம், இங்கே பாருங்க, பிரேக் போடுறதுக்கெல்லாம் ஒன்று இருக்குது. இதை கொடுத்தோன்னா பிரேக் மாதிரி உழுது. ஓகே, ஓ சூப்பர். இந்த கேம் எனக்கு வந்து புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரேக் போட்டுக்கலாம். ஸோ வண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழ மாட்டோம். கேர்ஃபுல்லாக போயிடலாம். அங்கே பாருங்கள், நிறைய பேர் வண்டி கிடைக்காம ரொம்ப இது பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம டிரைவர் வந்து சூப்பராக ஓட்டுறாரு இந்த வண்டியை. கரெக்டான இடத்துல பிரேக் போடுறாரு. கரெக்டான இடத்துல வண்டியை மூவ் பண்ணுறாரு. ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம நல்லா தான் வந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கூட வந்த ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வண்டியை இடித்து தள்ளி விட்டாங்க. ஸோ அதனால இப்போ நமக்கு வந்து இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு வண்டியை தேடி போகலாம். ஏதாவது ஒரு வண்டி நல்ல வண்டியாக வரும். அந்த வண்டியில் ஏறி கேர்ஃபுல்லாக போகலாம். ஏன்னா இப்போ இந்த ஏரியாவில் யாருமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஒரு வண்டிக்காண்டி வெயிட் பண்ணுறோம். அந்த வண்டி எடுக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே வாங்க போகலாம். அப்படி போய்கிட்டே இருக்கேன். அப்படியே போய்கிட்டே இருக்கேன், பார்ப்போம். ஐயோ, இங்கே பாருங்க, கீழே ஃபயர் இருக்குது. அதில் விழுந்துடக்கூடாது. கேர்ஃபுல்லாக போகணும். ஐயோ, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே. இங்கே பாருங்க, இந்த ரெயின்போ வண்டி இங்கே இருக்குது. ரெயின்போ வண்டி எப்படி எடுத்துடணும்? ஐயோ, ரெயின்போ வண்டி நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அதில் எப்படியாவது ஏறிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த ரெயின்போ வண்டியில். ஐயோ, ரெயின்போ வண்டியும் போச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த வண்டியும் போச்சு. நம்ம வந்து அங்கே வச்சே எடுத்துடணும். இங்கே பாருங்க, ஒருத்தன் இங்கேயே இறங்கிட்டான். ஓகே, நம்ம கேர்ஃபுல்லாக சூப்பராக ஒரு வண்டி எடுக்கலாம். எனக்கு இந்த வண்டியெல்லாம் வேண்டாம். எனக்கு ரெயின்போ வண்டி தான் வேணும். இங்கே பாருங்கள், ரெயின்போ வண்டி வருது. நம்ம இப்போ எந்த வண்டியில் உட்காந்துருக்கோம்? 2 வண்டி வருது. ஐயோ, இந்த வண்டி வேண்டாம். நமக்கு ரெயின்போ வண்டி தான் வேணும். ரெயின்போ வண்டி தாண்டியே போக மாட்டேங்குது. இங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. அந்த வண்டியில் என்ன பிரச்சனைனே தெரில. ஆக்சுவலி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமே போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வண்டியை இன்னொருத்தவங்களும் இறக்கிறனால நமக்கு வந்து ஒழுங்காக போக முடியல. ஆக்சுவலி இவர் கூட தான் நம்ம இதுக்கு முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதே ஃப்ரெண்டு தான். கரெக்டாக வண்டியை பாஸ் பண்ணி
ஸ்டாப் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்காரு. பார்ப்போம் இந்த வாட்டி ஒரு நம்மளை ஃபுல்லாக கூட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம வண்டி கொஞ்சம் திரும்பிடுச்சு, நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து போகலாம். ஐயையோ வண்டி போகிறதே சரியில்லையே. இந்த வண்டி இதுக்கு மேலே போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே இங்கேயே ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே இந்த வண்டியும் செட் ஆகாது, நம்ம வேறு ஒரு வண்டியை தேடி போகலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வண்டி சூப்பராக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். ஐயோ இங்கே பாருங்கள் நம்மளால் ஏற முடியல, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏரியாவில் போயிட்டாங்க. போச்சுடா. ஓகே நமக்கு அங்கே பாருங்கள் ரெயின்போ வண்டி பின்னாடி வந்துட்டுருக்கு. ஐயோ ஏன் நமக்கு ரெயின்போ வண்டியில் ஏற முடியலன்னு தெரியல. ரெயின்போ வண்டியில் போனால் சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது, ஆனால் அந்த வண்டியில் நம்மளால் ஏறவே முடியல. சரி அது போனால் போயிட்டு போகுது. நமக்கு எப்போவுமே இந்த எல்லோ பஸ், இந்த எல்லோ ஸ்கூல் வண்டி தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இதிலே போகலாம். ஓகே கேர்ஃபுல்லாக போகணும். இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணணும்னா பிரேக் போட்டு போகலாம், அப்போ தான் நம்மளால் கரெக்டாக போக முடியும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா டேர்னிங்லேயுமே ஒரு பிரேக் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே கரெக்டாக போகுது. கரெக்டாக பிரேக்கெல்லாம் போட்டு கரெக்டாக போயிட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் தேவைப்படுது. ஐயோ இங்கே பாருங்கள் நல்ல வேலை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வர்ற வண்டி வந்து சம்டைம்ஸ் நம்மளை இடித்து கீழே தள்ளிடும். ஐயோ நம்ம வண்டி போகிறது சரியில்லை, கீழே விழுந்துட்டு நம்ம இந்த வண்டியில் குதிச்சிட்டோம். எப்படி வந்தோம் பார்த்தீங்களா, நம்ம வண்டி வந்து ட்ராக் மாறிச்சு. ஸோ அதையே நம்ம பார்த்துட்டு இருக்காமல் நம்ம இன்னொரு வண்டியில் குதிச்சு இங்கே வந்துட்டோம். சூப்பர். இப்போ இந்த டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. நல்ல வேலை இந்த வண்டியில் ஜம்ப் பண்ணோம், இல்லைன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வந்திருக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டோம். ஓகே இந்த இடம் கரெக்டாக போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ உள்ளே திரும்புது. இங்கே பாருங்கள் ஏதோ பிளாக் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஃபயராக இருக்குது. அதுக்கு மேலே எப்படி போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு பிரேக் போடணும். ஓகே கரெக்டாக பிரேக் போட்டோம். ஓகே இப்போ மூவ் பண்ணணும். ஓகே கரெக்டாக மூவ் பண்ணலாம். கரெக்டாக பிரேக் போட்டனால நமக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக பிரேக் போடலைன்னா வண்டி வந்து இந்த ட்ராக் அவுட்டு மாறிடும். ஆக்சுவலி இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பிரேக் தேவை. ஓகே பிரேக் போட்டோம், இப்போ மூவ் பண்ணலாம். ஓகே இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த வழி எங்கே போகுதுன்னே தெரில. பார்க்கலாம் இது எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸ்கூல் பஸ் எடுத்துகிட்டு நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும், அவன் பேர் ஏதோ இசட் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படி 2 பேரும் சேர்ந்து போயிட்டே இருக்கோம். சூப்பராக இருக்குது. கீழே கன்று மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு தெரியலையே. ஓகே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே இந்த வண்டியை விட்டு மட்டும் இப்போ இறங்கிடவே கூடாது, கடைசி வரைக்கும் இந்த வண்டியில் தான் போகணும். ஓகே நெக்ஸ்ட்டு என்ன இடம் வரப்போகுதுனே தெரில, ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. அவங்களாம் இன்னும் வண்டி கிடைக்காம அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு நல்ல வேலை இந்த வண்டி சூப்பராக கிடச்சிச்சு. நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஏறிட்டோம் அந்த வண்டியில். ஓகே அப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன இடம் வரும்னே தெரில, பார்க்கலாம் என்ன இடம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் அப்படியே சேமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே அப்படியே போய்கிட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் அடுத்த இடம் வந்துடும். ஓகே பார்க்கலாம் என்ன தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது இந்த கேமு, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பணும். நம்ம ஒரு பிரேக் போட்டுக்கலாம் கிட்டே போயிட்டு, அப்போ தான் நம்ம வண்டி இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வரனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஒரு பிரேக் போட்டுட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ இதில் ஒரு பிரேக் போட்டுடலாமா. ஐயோ பிரேக் போட முடியல. பிரேக் போட்டேன், கரெக்டாக பிரேக் போட்டேன். ஓகே இப்போ வந்து பிரேக்லேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக போகுது வண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இடம் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இடம் வந்திருக்கு. ஓகே கரெக்டாக பிரேக் போட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பிரேக் வேணுமா, ஒரு பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வண்டி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, போடலாமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே இங்கே பிரேக் போட வேண்டாம், அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் போடலாம். ஓகே அப்படியே போயிட்டே இருக்கோம். இங்கே ஒரு பிரேக் போட்டுக்கலாம், வண்டி போகிறது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. ஓகே இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு. ஓகே இங்கே ஒரு பிரேக் போடலாமா. ஓகே இங்கே ஒரு பிரேக் போட்டுக்கலாம். ஓகே இப்போ கரெக்டாக போகுது. இந்த இடத்தையே நம்ம கிராஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூலை விட்டே வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு எக்ஸிட் மாதிரி தான் அது இருக்குது பார்க்கறதுக்கு. ஐயையோ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், நான் எங்கே வண்டி நின்றுமோன்னு நினச்சேன். ஓகே நம்ம வண்டி தப்பிச்சிடுச்சு. ஓகே அப்படியே போய்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம. இப்போ ஏதோ வானத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள்
ஆமாம், நம்ம ஸ்கூலை விட்டே வெளியே வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே ஏதோ ஏறி போகிற மாதிரி இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க பார்க்கலாம். இந்த கேமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மட்டும்தான் கரெக்டாக போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஒழுங்காக வரலை. ஸோ நம்ம சூப்பராக போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு பிரேக் போடணும். ஓகே, பிரேக் போட்டுட்டோம். ஓகே, இப்போ வண்டி மூவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பிரேக் தேவையில்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இங்கேருந்து இப்போ மேலே ஏறும்போது ஒரு பிரேக் போடணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே வானத்துக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. செமையாக இருக்குது. இந்த ட்ராக்கில் அப்படியே போய்கிட்டே இருக்கோம், பார்ப்போம் எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக போய்கிட்டே இருக்கோம், பார்க்கலாம் என்ன தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ கலரில் இருக்கிறது வந்து மேலே ஏற போகிறோம். ஆக்சுவலி நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இடம் தெரியுது இல்லை, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அப்புறம் இங்கே வந்திருக்கோம். செமையாக இருக்குது. இப்போ பின்னாடி பார்த்தீங்களா யாருமே வர, நம்ம மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். மற்ற எல்லாருமே அங்கே ஃப்ரெண்ட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. வண்டி கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு வண்டி கிடைச்சனால நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். செம வேறு லெவல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏறணும். ஓகே வாங்க, எப்படி போக போகிறோன்னு தெரில. இங்கே ஒரு பிரேக் போட்டுக்கலாமா? இங்கே பாருங்க, வண்டிங்க நின்றுடுச்சு. இதுக்கு மேலே வண்டி போகாது போல இருக்குது. ஆமாம். ஓ சூப்பர் சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஏறி நின்னா மட்டும் போதும், இதுவே நம்மளை மேலே கொண்டு போயிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் இப்போ மேலே போயிட்டுருக்கோம். அப்படியே ஓடி போகிறோம் மேலே. டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம கிவ் அப் பண்ணாமல் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில் போகிறதே. நீ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நான் வந்துட்டோம் பாருங்கள். செம்ம ஹைட்டில் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போய்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்குது இந்த இடமே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா அங்கே ரீச் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் இதார் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம் இங்கே. ஓகே, பார்க்கலாம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்படி போய்கிட்டே இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, வந்துட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் சேர்ந்து இப்போ அழகாக அப்படி போய்கிட்டே இருக்கோம். ஃபினிஷ் லைன். ஓ, நம்ம ஃபினிஷே பண்ண போகிறோம் அந்த கேமை. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்துட்டோம். அங்கே பாருங்க, நமக்கு நல்ல வேலை நம்ம பண்ண ஒரு பெரிய இதுவே என்னென்னா கரெக்டான டைமில் நம்ம வண்டியிலேருந்து குதிச்சு இன்னொரு வண்டியில் ஏறிட்டோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டோம். ஓகே சூப்பர் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம இந்த கேமை ஃபினிஷே பண்ணிட்டோம். இங்கே யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த கேமை ஃபினிஷ் பண்ணவங்களா இருக்கணும். ஆனால் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ நம்ம மட்டும்தான் அந்த கேமை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டும் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த கேம் பார்க்குறதுக்கு, விளையாடுறதுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய எமோஜியெல்லாம் இருக்குது. இது என்ன அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம ஃபேஸும் அதே மாதிரி மாறிடுது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபேஸை பாருங்கள் அதே மாதிரி மாறிடுச்சு. இந்த இதை யூஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், நம்ம ஃபேஸ் இப்போ அதே மாதிரி மாறிடுச்சு. ஏதோ லாஃபிங் இது மாதிரி இருக்குது, இப்போவும் அதே மாதிரி மாறிடுச்சு. இங்கே பாருங்கள். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதான் நல்லா இருக்குது. ஓகே, வேறு இங்கே இருக்கிற பொம்மையை ஏதாவது மாறலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பொம்மையாக மாறிட்டோம் நம்ம. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பிளாக் கலரில் இருக்கிறதா மாறலாமா? ஓகே, அதான் மாற முடியல நமக்கு அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து எதாவது எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இதெல்லாம் எடுக்க முடியல. நம்ம ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது இந்த கேம். ஓகே, நம்ம வந்து இந்த கேமில் எப்படியோ வின் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், வேறு என்ன எதாவது இருக்கான்னு பார்க்க போகிறேன். இப்போ இங்கே வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான், இந்த கேமை நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேமில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பாய் கைஸ்.